ஆப்ல வெதர் செக் பண்றோம், இமேஜ் கிரியேட் பண்றோம். இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? அதுக்கு ஒரு சீக்ரெட் ஹெல்ப்பர் இருக்காரு. அவர் தான் ஏபிஐ. ஏபிஐனா என்ன? ஏபிஐ அப்படின்னா அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு மெசேஜ் பை மாதிரிங்க. இப்ப ஒரு ஆப்ல இருந்து இன்னொரு ஆப் கிட்ட இது ஏபிஐ வந்து போய் மெசேஜ் பண்ணும். ஓகேவா? இப்போ வந்துட்டு எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் வந்து பீஸா ஆர்டர் பண்றேன். ஓகேவா? பீஸா என்னாச்சு அப்படின்னு சொல்லி வந்து கேட்கறேன். ஏபிஐ வந்துட்டு போய் ரெஸ்டாரண்ட் கேட்கும் பீஸா ரெடியா அப்படின்னு சொல்லி மறுபடியும் வந்து ரெஸ்டாரண்ட் வந்து பீஸா ரெடி அப்படின்ட்டு ஏபிஐ கிட்ட சொல்லும். ஏபிஐ வந்து ஆப் கிட்ட சொல்லும் பீஸா ரெடி அப்படின்னு சொல்லி ஓகேவா? சோ எதனால நம்ம ஏபிஐ யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டேட்டா வந்து ஈஸியா நம்மளால டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும், டைம் சேவ் ஆகும். ஓகேவா? சோ நம்மளால வந்து ஆப் கிட்ட டைரக்டா கனெக்ட் பண்ண முடியாது, சிஸ்டம் வந்து ஏபிஐல கனெக்ட் பண்ணிடும். ஓகேவா? ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் சொல்றேன். இமேஜ் கிரியேட் பண்ண டால்டா.டி ஏபிஐ யூஸ் பண்றோம். ஓகேவா? வாய்ஸ் கிரியேட் பண்ண டெக்ஸ்ட் டு ஸ்பீச் ஏபிஐ யூஸ் பண்றோம். ஓகேவா? சோ சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஏபிஐ அப்படின்றது வந்து ஆப்போட பெஸ்ட் ஃப்ரெண்டுங்க. ஏபிஐ இல்லைன்னா ஆப்லாம் வந்து கம்யூனிகேட் பண்ண முடியும். ஓகேவா? இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.